சரிப்பா நீ தேடு, நாங்களும் அங்கேயே வந்துடுறோம். என்னங்க ஆச்சு? ஐஜி கிட்ட பேசுற அளவுக்கு என்ன ஆச்சு? சேது தமிழ்ச்செல்விய கோயிலுக்கு போறப்ப வழியிலேயே சேதுவை யாரும் அடிச்சு போட்டுட்டு தமிழ்ச்செல்விய அந்த வேலையை கடத்திட்டு போயிட்டாங்களா? ஐயோ, என்னங்க சொல்றீங்க? பழமுதிர் சாலை முருகா, உனக்கு தானே என் வேலை கொண்டு வந்து ஒப்படைக்கணும்னு தமிழ் சேதுவும் கிளம்பினாங்க. அவங்களுக்கு இப்படி ஒரு சோதனை மேல வழங்காப்ப வச்சிருக்கோம். இந்த மாதிரி நேரத்துல இப்படி நடந்திருக்கே. கடவுளே முருகா, எதுவும் ஆகக்கூடாது, எதுவும் ஆகாது ஆகாது. அவர் தான் போயிருக்காரு சேதுவை கூட்டிட்டு வரதுக்கு. அவர் நல்லபடியா கூட்டிட்டு வந்துருவாரு. முருகா, அவங்க வந்துருவாங்க. மடியில் சேலக்காரி என் பிள்ளைகளை நல்லபடியா கொண்டு வந்து சேர்த்துட்டு. அமைச்சர் ராசாங்க இருக்காருல்ல, அவரோட பையன் நானு. அண்ணே அவங்கள தெரியாம சொல்லுங்க தம்பி. என் மனைவி நானும் கார்ல வந்துட்டு இருந்தப்ப ஒரு கும்பல் வந்து என்ன அடிச்சு போட்டுட்டு அந்த கார்லயே மனைவியை கடத்திட்டு போயிட்டான்ப்பா. ஐயோ, என்னன்னு சொல்றீங்க? நான் என் மனைவியை சீக்கிரமா தேடி கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு வண்டி தர முடியுமா? நான் திரும்ப கொண்டு வந்து கொடுத்துறேன்ப்பா. முதல்ல நீங்க திரும்ப. நன்றி தம்பி. உனக்கு ஒண்ணும் ஆகலையே? எனக்கு ஒண்ணு இல்லப்பா. தமிழ்ச்செல்வியை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? தகவல் எதுவும் கிடைக்கலப்பா. இன்னும் தேடிட்டு தான்ப்பா இருக்கேன். பாருப்பா, நான் ஐஜி கிட்ட இதை பத்தி பேசியிருக்கேன்ப்பா. இந்த ஏரியால உள்ள எல்லா சிசிடிவி கேமராவிலையும் போலீஸ் செக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வண்டியில தானே தமிழை கடத்திட்டு போயிருக்கோம்ப்பா. வண்டி இன்னும் வேம்பர்ல டோல்கேட்டை தாண்ட கிடையாது. எந்த பக்கம் வண்டி காஞ்சாரப்பட்டியும் தாண்ட கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த சத்திரப்பட்டி ஏரியாக்குள்ளதான் எங்கேயாச்சும் இருக்கணும். எங்கேயாவது தோட்டம், துறவு, குடோன்னு ஆள் நடமாட்டம் இல்லாத சந்தேகத்துக்குள்ள எல்லா இடத்துலயும் நம்ம நல்லா தேடி பார்க்கணுங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத. கருப்பு, நீ சேதோட போய் தண்ணி பாத்தியா? போயா ஏதாவது போன் போடு. கருப்பு, நீ பத்திரமா பாத்துக்கிறியா? சொல்லு தம்பி. அந்த தமிழ்ச்செல்வி கடத்தி தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து கட்டி வச்சிருக்காங்க. ஏன் தம்பி, அந்த வேலை தெரிஞ்ச அதே இடத்துல வச்சு அவ கதையை முடிக்க வேண்டியதானே? எதுக்கு அவளை வேற இடத்துக்குலாம் கூட்டிட்டு போய் கட்டி போட்டு ஏன் விஷயத்தை தாமதப்படுத்திட்டு இருக்கீங்க? இல்லக்கா, வேலை எடுக்கிற இடத்துல ஆளுங்க திடீர்னு வந்துட்டதுனால நம்ம ஆளுங்க அமைச்சரோட வண்டி எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டானுங்க. தனி இடத்துல கொண்டு வந்து